ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு டக்குனி ஹிந்தி யூடியூப் சேனல். சம்டைம்ஸ் இந்தியாக்குள்ளேயே பாஷை தெரியாத ஒரு இடத்துக்கு நம்ம டிராவல் பண்ணி போகும்போது அந்த பர்டிகுலர் பாஷையை நம்ம கத்திருந்திருக்கலாமே, ஏதாவது கொஞ்சமாவது தெரிஞ்சு வச்சிருக்கலாமே அப்படின்னு நமக்கு தோணும். அந்த லோக்கல் லாங்குவேஜ் நமக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக அங்கே மேனேஜ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி நீங்க ஹிந்தி பேசக்கூடிய சில ஸ்டேட்ஸ்க்கு இல்ல சில இடங்களுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஹிந்தி சுத்தமாவே தெரியாது அப்படின்னா, ஓரளவு சமாளிக்கக்கூடிய அ அளவுக்கு நமக்கு தேவையான வார்த்தைகள் எல்லாம் இந்த வீடியோல நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோல இருக்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான வார்த்தைகள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோவ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம படிக்கக்கூடிய இந்த வார்த்தைகள்ல இருந்து உண்மையாவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, நான் ஏதாவது ஒரு இடத்துல யூஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரியான சில வார்த்தையோ, இல்ல வாக்கியங்களோ எனக்கு கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ தட் எல்லாரும் அத பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹிந்தி வார்த்தை நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வணக்கம் அப்படின்னு சொல்றது தான். ஸோ நீங்க எந்த ஒரு இடத்துக்கு போனாலும், யார பார்த்தாலும் கிரீட் பண்றதுக்கு வணக்கம்னு நம்ம தமிழ்ல சொல்ற மாதிரி ஹிந்தியில நமஸ்தே. நமஸ்தே அப்படின்னு சொல்லலாம். வணக்கம் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ நீங்க ஏதாவது ஒரு விஷயம் யார்ட்டயோ கேட்க போறீங்க, இல்ல பேச போறீங்க அப்படின்னா, மொதவே நீங்க நமஸ்தே சொல்லி ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்க நல்ல மரியாதை தர மாதிரி அர்த்தமா இருக்கும். ஸோ நமஸ்தே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வார்த்தை சரி. சரின்னு சொல்றதுக்கு டீக் ஹே அப்படின்னு சொல்லுவோம். ஃபாஸ்ட்டா சொல்லும்போது டீக் ஹே அப்படின்னு கேட்கும். ஸோ டீக் ஹே அப்படிங்கிறது சரின்னு அர்த்தம். ஸோ ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா, அது புரியுதோ இல்லையோ, நம்ம சரிங்க அப்படின்னு கேட்டுக்கணும் அப்படின்னா, இந்த டீக் ஹேங்கிற இந்த வார்த்தைய யூஸ் பண்ணிக்கலாம். சரி அப்படின்னா டீக் ஹே. சரிங்க அப்படின்னு மரியாதையா சொல்லணும்னா, ஒரு ஜிய மட்டும் நீங்க சேர்த்துக்கலாம். டீக் ஹே ஜி அப்படின்னு சொன்னீங்கன்னா, சரிங்க அப்படின்னு சொல்றதா அர்த்தம். அடுத்த வார்த்தை ஆமாம் அப்படின்னு சொல்றது. ஆம், எஸ் அப்படின்னு சொல்லணும்னா, ஹா. ஹா அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஆமான்னு அர்த்தம். ஒருவேளை ஆமாங்க அப்படின்னு மரியாதையா சொல்லணும்னா, ஹாஞ்சி அப்படின்னு சொல்லலாம். நான் முன்னவே சொன்ன மாதிரி தான் ஜிங்கிற ஒரு வார்த்தைய நீங்க ஆட் பண்ணிக்கணும். ஹாஞ்சி அப்படின்னா ஆமாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை இல்லை. இல்லன்னு சொல்லணும்னா நஹி. இதையே இல்லங்க அப்படின்னு மரியாதையா சொல்லணும்னா நஹிஜி. நஹிஜி. ஹாஞ்சின்னா ஆமாங்க, நஹிஜின்னா இல்லைங்க அப்படின்னு சொல்றது. அடுத்தது தெரியாது அப்படின்னு சொல்றது. யாரோ உங்ககிட்ட ஹிந்தியில வந்து ஏதோ பெருசா பேசுறாங்க. அது உங்களுக்கு புரியலன்னா, உங்களுக்கு அட்லீஸ்ட் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி முடிச்சிடலாம். பத்தா நஹி அப்படின்னு சொல்லணும் ஹிந்தியில. பத்தா நஹி அப்படின்னா தெரியாது அப்படின்னு அர்த்தம். வெறுமனே தெரியாதுன்னா பத்தா நஹி. இதுல எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லணும்னா, முஜே பத்தா நஹி அப்படின்னு சொல்லலாம். முஜேன்றது எனக்குன்னு அர்த்தம். ஸோ முஜே பத்தா நஹி சொன்னீங்கன்னா, எனக்கு தெரியாது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்டு ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்றது. ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லணும்னா, குச் நஹி அப்படின்னு சொல்லலாம். குச் நஹி அப்படின்னா ஒண்ணும் இல்ல. இத நெறைய கேள்விகளுக்கு ஆன்ஸரா சொல்லலாம். இப்போ சப்போஸ் என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க, குச் நஹி சொல்லலாம். என்ன வேணும் கேக்குறாங்க, குச் நஹி சொல்லலாம். அங்க என்ன இருக்குன்னு கேக்குறாங்க, அப்பவும் நீங்க குச் நஹின்னு சொல்லலாம். எல்லாமே ஒண்ணும் இல்லன்னு சொல்றதுக்கு அர்த்தம். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்கணும்னா, "கியா ஹை?" "கியா ஹை?" அப்படின்னா என்னன்னு கேட்கறது. ஸோ "கியா" அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் கேட்காம, "கியா ஹை?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் மாதிரி வரும். இதுவே நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, அது என்ன பொருள்னே தெரியல. அது என்ன அப்படின்னு கேட்கணும். இல்ல ஒரு ஹோட்டல் போறீங்க, இந்த சாப்பாட பத்தி கேட்கணும். இது என்னன்னு கேட்குறீங்க. இது எல்லாத்துக்கும் "वो क्या है?" அப்படின்னு கேட்கலாம். "वो क्या है?" அப்படின்னா, அது என்ன அப்படின்றது அர்த்தம். "वो क्या है?" அடுத்தது யாரு அப்படின்னு கேட்கணும்னா, "कौन है?" "कौन है?" அதுதான் வந்து ஃபாஸ்ட்டா சொல்லும்போது "कौन है?" அப்படின்னு கேட்கும். யாரு அப்படின்னா "कौन है?" இதுவே ஒரு ஆள கை காட்டி, "அது யாரு?" அப்படின்னு கேட்கணும்னா, "वो कौन है?" அப்படின்னு சொல்லணும். "वो कौन है?" அப்படின்னா, "அது யாரு?" அது ஒரு ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ஸோ "அது யாரு?" அப்படின்னு நீங்க கை காட்டி கேட்கும்போது, "वो कौन है?" அப்படின்னு கேட்கலாம். அடுத்து ரொம்பவே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு வார்த்தை, வேண்டும்னு சொல்றது. வேண்டும் அப்படின்னா சாஹியே. என்ன வேண்டும்? என்ன வேணும்? அப்படின்னு கேட்கணும்னா, "क्या चाहिए?" "क्या चाहिए?" அப்படின்னா, என்ன வேணும்? இத நீங்க எந்த இடத்துல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன வேணும்? "क्या चाहिए?" உங்களுக்கு சப்போஸ் ஏதோ ஒரு பொருள் வேணும் அப்படிங்கும்போது, அதே சாஹியேவ யூஸ் பண்ணி நீங்க சென்டென்ஸ் மேக் பண்ணிக்கலாம். அது பொருள் என்னவா வேணாலும் இருக்கட்டும். இப்போ எக்ஸாம்பிள்க்கு தண்ணி வேணும்னு சொல்றேன். அப்போ "பானி சாஹியே" அப்படின்னு சொல்லணும். தண்ணிக்கு ஹிந்தில பானி. "பானி சாஹியே."
ஒருவேளை உங்களுக்கு ஹிந்தி வார்த்தைகள் தெரியல அப்படின்னா, ஒரு டீ வேணும் அப்படின்னா, டீ சாஹியே. காஃபி வேணும்னா, காஃபி சாஹியே. இந்த மாதிரி நீங்க இங்கிலீஷ் வேர்ட்ஸே யூஸ் பண்ணிட்டு, இந்த சாஹியேவ போட்டுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா புரிய வச்சிரலாம். அடுத்ததும் இந்த சாஹிய வச்சு தான், வேணுமா அப்படின்னு கேட்கிறது. வேணுமா அப்படின்னு கேட்கணும்னா, சாஹியே கியா? சாஹியே கியா? கியா சாஹியே வேற, சாஹியே கியா வேற. கியா சாஹியேனா என்ன வேணும்? சாஹியே கியா? அப்படின்னா வேணுமா? அப்படின்னு கேட்கிறது. இதே நம்மகிட்ட யாரோ "சாஹியே கியா?" அப்படின்னு ஏதோ ஒரு பொருள வேணுமான்னு கேட்குறாங்க அப்படின்னா, "ஆமா வேணும்" அப்படின்னு நீங்க சொல்லணும்னா, "हाँ चाहिए" அப்படின்னு சொல்லணும். "हाँ चाहिए" ஹான்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆம் அப்படின்னு சொல்றது. ஆமான்னு சொல்றது. வேண்டும்ங்கிறது चाहिए. ஸோ இது 2யும் சேர்த்துட்டீங்க அப்படின்னா, "हाँ चाहिए" அப்படின்னா ஆமா வேணும் அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை அந்த பொருள் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா, வேண்டான்னு சொல்லுவோம். இத ஹிந்தியில "नहीं चाहिए" அப்படின்னு சொல்லலாம். "नहीं चाहिए" அப்படின்னா வேண்டாம் அப்படின்னு சொல்றது. ஆமா வேணும் அப்படின்னு சொல்றீங்கன்னா, "हाँ चाहिए" இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்கன்னா, "नहीं चाहिए" அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு யாரோ ஒரு உதவி உங்களுக்கு செய்றாங்க. நீங்க பதிலுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா, நன்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, "தன்யவாத்" அப்படின்னு சொல்லலாம். தன்யவாத் அப்படிங்கிறது தேங்க் யூன்னு அர்த்தம். நன்றின்னு அர்த்தம். ரொம்ப முக்கியமான ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றின்னு சொல்லணும். தேங்க் யூ வெரி மச்ன்னு நீங்க சொல்லணும்னாக்க, "பஹுத் தன்யவாத்ன்னு" சொல்லலாம். தன்யவாத்னா தேங்க் யூ. பஹுத் தன்யவாத் அப்படின்னா ரொம்ப நன்றின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு வார்த்தை வேகமாக, சீக்கிரமா அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஜல்திங்கிற வார்த்தை அடிக்கடி யூஸ் பண்றத நம்ம கேட்க முடியும். ஸோ நீங்க நார்த் இந்தியா சைட் போனீங்க அப்படின்னா, ஜல்தி ஜல்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வேகமா வேகமான்னு அர்த்தம். ஸோ ஜல்திங்கிற வார்த்தை தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தை. இத வச்சு சில சென்டென்ஸ் பாருங்க. வேகமா பண்ணு. ஒரு வேலைய செஞ்சுட்டு இருக்கீங்க. வேகமா பண்ணு அப்படின்னு சொல்லணும்னா, ஜல்தி கரோ. வேகமா சாப்பிடு அப்படின்னா, ஜல்தி खाओ ஜல்தி खाओ. வேகமா படி அப்படின்னா, ஜல்தி படோ ஜல்தி படோ. வேகமா போ அப்படின்னா, ஜல்தி ஜாவோ ஜல்தி ஜாவோ. ஸோ இதே மாதிரி நீங்க எந்த செயலோட வேணாலும் இத சேர்த்து சொல்லிக்கலாம். வேகமா பண்ணு, வேகமா சாப்பிடு அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஜல்திய பேசிக்கா யூஸ் பண்ணுவோம். அடுத்த வார்த்தை அண்ணா, அக்கா. இது 2யும் எப்படி கூப்பிடுறது அப்படின்னு பாத்திரலாம். ஸோ அண்ணா அப்படின்னு ஒருத்தர கூப்பிடணும்னா பையான்னு கூப்பிடலாம். இது உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தையா கூட இருக்கலாம். தமிழ்நாட்டிலேயே நெறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை. அக்கா அப்படிங்கிறதுக்கு தீதின்னு கூப்பிடுவோம். தீதி அப்படின்னா அக்கான்னு அர்த்தம். பையா அப்படின்னா அண்ணான்னு அர்த்தம். நம்ம ஊர்ல எப்படி இந்த காய்கார அண்ணா, கடைக்கார அண்ணா, ஆட்டோக்கார அண்ணா அப்படின்னு கூப்பிடுறோமோ, அதே மாதிரி அங்க எல்லாரையும் அண்ணான்னு சொல்லி ஒரு காய்காரர கூப்பிடணும் அப்படின்னா, பையான்னு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு கடைக்கார அக்கா இருக்காங்க அப்படின்னா, அங்க தீதின்னு யூஸ் பண்ணலாம். ஸோ பையா அப்படிங்கிறது அண்ணனுக்கும், தீதி அப்படிங்கிறது அக்காவுக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எல்லாருக்கும் ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயம். இது எவ்வளோன்னு சொல்லி அ ஹிந்தி பேசுறவங்க கிட்ட கேட்கணும்னா, ஹிந்தி சென்டென்ஸ் என்ன அப்படின்னு. "ஏ கித்னே கா ஹை?" அப்படின்னு கேட்கணும். "ஏ கித்னே கா ஹை?" அப்படின்னா, இது எவ்வளவுக்கானது அப்படின்னு கேட்கிறோம். "ஏ" அப்படின்னா இது, இது இல்லன்னா இவை அப்படின்னு சொல்றது கூட "ஏ". "கித்னே கா ஹை?" அப்படின்னா, எவ்வளவுக்கானது அப்படின்னு கேட்கிறோம். இப்ப நம்ம முன்னாடியே படிச்ச மாதிரி, இ அ அண்ணா அப்படிங்கிற வார்த்தைய இதோட சேர்த்து கேட்கலாம். "இது எவ்வளோ அண்ணா?" அப்படின்னு கேட்கணும்னா, "ஏ கித்னே கா ஹை பயா?" "ஏ கித்னே கா ஹை பயா?" இது எவ்வளோ அக்கா? அப்படின்னு கேட்கணும்னா, "ஏ கித்னே கா ஹை தீதி?" "ஏ கித்னே கா ஹை தீதி?" ஸோ கடையில இருக்கிறவங்க நீங்க அட்ரஸ் பண்ணி ஒரு அக்கா, அண்ணான்னு சொல்லி கூப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த மாதிரி நீங்க பையா அண்ட் தீதி அப்படிங்கிற வார்த்தைகள நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் உங்களுக்கு இந்த இடத்துல நானு டிஸ்ப்ளேல வச்சிருக்கேன். "ये कितने का है भैया?" இல்லன்னா "ये कितने का है दीदी?" அப்படின்னு கேட்டுக்கலாம். அடுத்தது லொகேஷன் தேடி நம்ம போயிட்டுருப்போம். ஏதாவது பர்ட்டிகுலர் லொகேஷன் தேடி நம்ம போயிட்டுருக்கும்போது, எங்க இருக்கு அப்படின்னு வழி கேட்கிற மாதிரியான நிலைமை வந்துச்சுன்னா, எந்த ஒரு இடமா வேணா இருக்கலாம். ஒரு போஸ்ட் ஆஃபீஸா இருக்கலாம், ரயில்வே ஸ்டேஷனா இருக்கலாம், பஸ் ஸ்டாண்டா இருக்கலாம். அத இந்த டேஷ்ல ஃபில் பண்ணிக்கோங்க. அந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கணும்னா, அந்த இடத்த இந்த டேஷ்ல ஃபில் பண்ணிட்டு, கிதர் ஹை அப்படிங்கிறத மட்டும் செய்துக்கிட்டா போதும். கிதர் ஹை அப்படின்னா எங்க இருக்குன்னு அர்த்தம். கிதர் ஹை. ஃபார் எக்ஸாம்பிள் பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கணும்னா, பஸ் ஸ்டாண்ட் கிதர் ஹை? பஸ் ஸ்டாண்ட் கிதர் ஹை? இதே ஒரு ஆள் கிட்ட கேட்குறீங்க. "நீங்க எங்க இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆப் கிதர் ஹை?" அதே கிதர் ஹை தான். நம்ம அந்த இடத்துல பஸ் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணியிருந்தோம். இங்க ஆப்.
ஆப்னா நீங்கன்னு அர்த்தம். ஸோ ஆப் கிதர் ஹே அப்படின்னா நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறோம். இதுவே ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர பத்தி கேட்கிறது. ரவி எங்க இருக்காரு அப்படின்னு கேட்கணும்னா கூட அதே கிதர் ஹே தான் வரும். முன்னாடி ரவிங்கிற வார்த்தைய மட்டும் சேர்த்துக்கிறோம். ஸோ ரவி கிதர் ஹே அப்படின்னா ரவி எங்க இருக்காரு? ரவி கிதர் ஹே. கிதர் ஹே அப்படிங்கிற வார்த்தைய நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வழி கேட்டு போயிட்டுருக்கும்போது, எப்படி போகணும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம கேட்க கேட்க வேண்டி வரும். ஸோ ஹிந்தில "कैसे जाना है" அப்படின்னு கேட்கலாம். "कैसे जाना है" எப்படி போக வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கான அர்த்தம் "कैसे जाना है". ஃபார் எக்ஸாம்பிள் பஸ் ஸ்டாப்புக்கு எப்படி போணும் அப்படின்னு கேட்கணும்னா, "बस स्टॉप कैसे जाना है?" बस स्टॉप कैसे जाना है? இதே ரயில்வே ஸ்டேஷன்னா ரயில்வே ஸ்டேஷன் कैसे जाना है? சப்போஸ் நீங்க தாஜ்மஹால் பார்க்க போயிருக்கீங்க. தாஜ்மஹால் கிட்ட நெருங்கிட்டீங்க. எப்படி போகணும்னு தெரியலன்னா, தாஜ்மஹால் कैसे जाना है? தாஜ்மஹாலுக்கு எப்படி போகணும்னு கேட்குறீங்க. உங்களுக்கு சப்போஸ் ஹிந்தி கொஞ்சம் தான் தெரியும் அப்படிங்கிறத நீங்க அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த சென்டென்ஸ் நீங்க சொல்லலாம். "मुझे हिंदी थोड़ा-थोड़ा मालूम है." முஜேனா எனக்கு, ஹிந்தி தோடா தோடா அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல. அதே தான் இங்க தோடா தோடா. மாலூம் ஹே அப்படிங்கிறது தெரியும்னு சொல்றது. முஜே ஹிந்தி தோடா தோடா மாலூம் ஹே. எனக்கு ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொல்றோம். ஒருவேள உங்களுக்கு பேச வராது, ஹிந்தி எனக்கு பேச வராதுங்க, இல்ல எனக்கு ஹிந்தி வராதுங்க அப்படின்னு சொல்லணும்னா, முஜே ஹிந்தி நஹி ஆத்தி. முஜே ஹிந்தி நஹி ஆத்தி. முஜேனா எனக்கு, ஹிந்தி நஹி ஆத்தி அப்படின்றது ஹிந்தி வராது, அதாவது பேச வராது அப்படிங்கிறத சொல்றோம். நெக்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தை சாரி சொல்றது. சாரி சொல்றதுக்கு நீங்க ஹிந்தில சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா, மாஃப் கீஜியே. மாஃப் கீஜியே அப்படின்னா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றது. சாரி அப்படின்னு சொல்றது. மாஃப் கீஜியே. இதே யாரோ நம்மகிட்ட சாரி சொல்லும்போது, "நோ ப்ராப்ளம்" அப்படின்னு சொல்லுவோம். "ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு. அதுக்கு "கோயி பாத் நஹி." கோயி பாத் நஹி. கோயி பாத் அப்படின்னா எந்த பிரச்சனையும், நஹின்னா இல்லன்னு அர்த்தம். ஸோ கோயி பாத் நஹி. ஸோ நான் ஸ்டார்ட்டிங்லேயே சொன்ன மாதிரி, இப்ப நம்ம படிச்ச இந்த வார்த்தைகள் அண்ட் வாக்கியங்கள்ல உங்களுக்கு எந்த வாக்கியம் கண்டிப்பா யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களோ, இல்ல யூஸ் ஆச்சோ, அத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்னு நெனச்சீங்க அப்டின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.